நாமத்துல இந்த நாளில இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அதுல மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வேத வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஒரு சிறு ஜெபம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருக்கிற சோதிகளின் பிதாவுண்டத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். இந்த ஆண்டவரே, மேல வேளையில் கனடாவில் இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக அவர்களோடு கூட சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறவர் எங்களை அனைவரையும் பரிசுத்த ஆவியினாலே ஒருங்கிணைத்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே சொல்லவும் அதை கேட்கவும் கிருபை தாரும். அடியே நம்முடைய இரத்தத்தால் மூடும். அடிய வாயிலிருந்து நீர் பேசும். இந்த செய்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம். இந்த மார்க் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி அப்போஸ்தலர் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் முதல் சுவிசேஷ பயணத்துல கூட போன அந்த மார்க்குங்கிறவர் இவர் தான். அது மட்டுமல்ல, இவர் அந்த முதல் பயணத்தில அவருடைய அந்த வாலிப வயதில் சரியாக அந்த காரியத்தை செய்ய முடியாததினால் பவுலையும் பர்னபாவையும் விட்டு அவர் திரும்பி வந்ததாகவும், அதற்கு அப்புறம் பவுல் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முதல் பகுதியில காணப்பட்டது. அதற்கு அடுத்தது இவர் பேதுருவோடு கூட, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு கூட சேர்ந்து அதிகமாக ஊழியம் செய்ததும், பவுலின் கடைசி காலத்தில் மார்க்குவை அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமானவன் என்று சொல்லி அவர் தன்னை சேர்த்துக் கொள்ளுகிறதையெல்லாம் நம் இந்த புஸ்தகங்களில வாசிக்கின்றோம். இந்த மார்க்கு சுவிசேஷத்தை அவர் எழுதுகிற காலம் கிபி 50க்கும் 55க்கும் இடைப்பட்ட காலத்துல இவர் எழுதுகிறதாக நம் சரித்திரத்துல வாசிக்க முடியும். இந்த 4 சுவிசேஷங்களிலே முதலாவது எழுதின சுவிசேஷம் இந்த மார்க்கு சுவிசேஷம் என்று நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நாம் இங்கு வாசித்த இந்த வேத வசனத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை முடித்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த வெள்ளிக்கிழமை அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். இவர்கள் அந்த மறுநாள் சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள், சபாத் என்று சொல்லுகிற ஓய்வு நாள். அதை முடித்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்துவிட கல்லறையின் இடத்துல வந்தார்கள். வந்த டைமிங் இவர்கள் அந்த நேரத்தை மார்க்கு குறிப்பிடுகிறார் 2வது வசனத்தின். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். இவர்கள் எந்த நேரத்தில் வந்தார்கள் என்றால் அதிகாலையிலே சுமார் 6 மணி அளவில் இருந்திருக்கும். அவர் காலையில அந்த கல்லறை இடத்துல வந்திருக்கிறார்கள். இதே வேத பகுதியை 4 சுவிசேஷங்களிலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போதும் அங்கு இதே வேத பகுதி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை அவர் லூக்கா பதிவு பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் 1லிருந்து சில வேத வசனங்களில இதை பதிவு பண்ணுகிறார். ஆனால் மார்க்கு மட்டும்தான் அந்த எத்தனை பேர் வந்தார்கள், அவர்களுடைய பெயர் 3 பேருடைய அந்த பெயரையும் பதிவு பண்ணுகிறது. இந்த இடத்துல மார்க்கு மட்டும்தான் அதை பதிவு பண்ணுகிறார். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில
இதுல யாரெல்லாம் வருகிறார் என்று சொன்னால், மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்கிற 3 பெண்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறார்கள். அவர்கள் வந்த நோக்கம் அந்த 1வது வசனத்துல வாசிக்கின்றோம். அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். இது இந்த சுகந்த வர்க்கம் இடுகிறது மரித்து போய் 3ஆம் நாளில் இப்படி போய் கல்லறையில் இடுகிற ஒரு பழக்கம் அல்லது ஒரு கலாச்சாரம் யூதருடைய கலாச்சாரத்துல இல்லை. எந்த புஸ்தகத்துல நீங்க தேடி படித்தாலும் இப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை. பழைய இந்த ராஜாக்களுடைய மரண வேளைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கந்த வர்க்கங்களை 40 நாள் அவர்கள் மரித்து போன பின்பு அந்த பாடியில வைத்து அவர்கள் அதை கொளுத்தி அந்த கந்த வர்க்கங்களினால் வருகிற அந்த ஸ்மெல் எல்லாம் அந்த பாடியில ஏற்றுக்கொண்டு துர்க்கந்தங்கள் நாற்றங்கள் வராத அளவுக்கு அதற்கு பின்பு அடக்கம் பண்ண கொண்டு போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்துல இவர்கள் 3ஆவது நாள் கல்லறைக்குள் இருந்த அந்த சரீரத்துல அந்த கந்தவர்க்கங்களை பூசி அதை அவர்கள் செய்யும்படியாக வந்தார்கள். இது எதுக்கு வந்தார்கள் என்றால், பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது அவருடைய சரீரம் மிகவும், அதை ஒரு ஆசிரியர் விதமாக எழுதுகிறார், அந்த வயலில் அந்த உழுது போடுகிற அதே நிலைமையில இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பிலாத்து அந்த வாரினால் அடித்து அந்த சிகப்பு சீலையினால் இயேசு கிறிஸ்துவை மூடிக்கொண்டு வெளியே வரும்போது அவருடைய முதுகு பகுதியெல்லாம் வயல் உழுதது மாதிரி உள்ள அந்த அளவுக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது தலையில முள்முடி சூட்டப்பட்டு தலையில் இருந்த காயங்கள், அதனால வந்த கண்ணில் இருந்த காயங்கள், அவரால அந்த சரீரம் முழுவதும், அதுக்கு அடுத்தது கைகள் கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்ட காயங்கள், இப்படிப்பட்ட அந்த அவருடைய சரீரம் மிகவும் கொடூரமாக கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சதை சதையாக, அந்த தோல் சரியான ஒரு நல்ல மரணம் அல்ல, அது பயங்கரமான கொடூரமான அந்த மரணம். அந்த மரணத்தின் அடிப்படையில அவர்கள் அந்த சரீரத்தை அப்படியே அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவினிடத்துல கேட்டு வாங்கி அவர் அதை அந்த 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 சில கம்மு அந்த பாடியை செட் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் உண்டு. அதன் அடிப்படையில துணியை அவர்கள் சூற்றி அந்த இதுல வைத்து கொண்டு கல்லறையில வைத்தார்கள். இவர்கள் ஏன் இந்த சுகந்த வர்க்கம் விடும்படி இவர்கள் வந்தார்கள் என்றால், ஏனென்றால் அந்த சரீரம் இவ்வளவு கிழிக்கப்பட்டிருந்தபடியினால ஒருவேளை அதில் இருக்கிற அந்த பிளட் எல்லாம் வெளியே வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும் என்கிற ஒரு எண்ணம் இந்த பெண்களுக்கு இருந்தபடியினால இந்த பெண்கள் 3 பேரும் இயேசுவின் மேல அன்பு கூர்ந்து, ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும் போது அவரை பின்பற்றின சீஷத்துவத்தில அந்த சீஷிகளாக இருந்தார்கள். தங்களுடைய பணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் உதவி செய்து ஊழியம் செய்து கொண்டு வந்த இந்த சகோதரிகள். இவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பும் அவர் மேல வைத்த அந்த அன்பின் மிகுதியினால இந்த காரியத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்கு கூட இந்த எண்ணம் வரல, வேற யாருக்கும் இந்த எண்ணம் வரல. இவருடைய தாயாகிய மரியாள், இவருடைய சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த விருப்பம் வரவில்லை. ஆனா இந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த அளவற்ற அதீதியான அன்பின் நிமித்தம் அவர்கள் இதை வாங்கி கொண்டு வந்து அந்த கல்லறைக்கு முன்பு நிற்கிறார்கள். நோக்கம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரித்து போன உடலில் ஏதாவது அந்த ரத்தங்கள் இவர்கள் சுற்றி இருந்த துணியில வடிந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அது அப்படி வந்து அது நாற்றம் அடித்து விடக்கூடாது என்கிறதுக்காக இந்த நறுமண தைலங்களை அவருக்கு அந்த பாடியின் மேல பூசுவதற்காக 3ஆவது நாள் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையினிடத்தில் இருந்த அந்த சரீரத்துல பூசும்படியாக வந்தார்கள். ஏன்னா இது இப்படி ஒரு கலாச்சாரம் யூத கலாச்சாரத்துல இல்லை. ஆனா இவர்கள் இது ஒரு புதிய அனுபவம். ஆண்டவர் மேல இருந்த அன்பின் நிமித்தமாக இவர்கள் அதை செய்ய வருகிறார்கள். செய்ய வந்தது நல்லது. ஆனால் பாருங்க, அந்த 3வது வசனத்திலே இருந்து வாசிக்கும் போது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும்
பெரிதாக இருந்தது என்று வாசிக்கிறோம். இப்ப இயேசுவை பார்க்க வந்தார்கள். இதுதான் நம்ம இன்றைக்கு செய்தி. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். அவர்கள் நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறது என்னென்ன நோக்கங்களுக்காக வருகிறோம்? ஒரு பிரேயரோடு, நமக்கு தேவைகளோடு வருகிறோம். ஆனா இவர்கள் அந்த அவர்களுடைய தேவைகளுக்காக வரவில்லை. உயிரோடு இருந்த போது கூட இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஊழியத்தை தங்களுடைய பணத்தினால செய்து வந்தவர்கள். இயேசு மரித்த பிறகும் தங்களுக்கு அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துல வரவில்லை. இந்த சகோதரிகளுடைய இருதயம் ஒரு பயங்கரமான எண்ணம், ஆச்சரியமான சகோதரிகள். ஆண்டவரை பின்பற்றினவர்களுடைய சரித்திரத்தை எடுத்து வாசிக்கும் போது இன்றைய காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும், எல்லாரும் அல்ல, இதே போலுள்ள இருதயம் உள்ள ஆண்டவரை நேசிக்கிற உலகமெங்கும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்துல இன்றைக்கு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதே போலதான் இந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல ஏதாயிலும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற அவருக்கு பணிவிடை செய்யும்படியான நோக்கத்தில் இவர்கள் அதிகாலையிலே வந்து நிற்கிறார்கள். அந்த சூழ்நிலையில இவர்களுக்கு இயேசுவை பார்க்க முடியாதபடி ஒரு பெரிய தடை. இந்த தடை மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அதுல ஒரு பெரிய இயேசுவை அடக்கம் பண்ணி அந்த வாசலில ஒரு பெரிய, அது ஒரு குகை. அந்த கல்லறைங்கிறது நம்முடைய ஊர்களில் இந்தியாவில எல்லாம் கல்லறையை போல அல்ல. யூதர்களுடைய கல்லறைகள் வந்து மலையிலே அதை ஒரு குகையாக, ஒரு அறை போல, ஒரு ரூம் போல அழகாக அவர்கள் புடைந்து எடுத்து, அதுல முதல்ல வாசல் இருக்கும். அப்படி அதுல அந்த ஒரு நபர் வந்து படுத்திருக்கிற அளவுக்கு, சின்ன இதுதான் குனிந்து போகிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அறையில தான் ஆண்டவரை வைத்தார்கள். அந்த வாசலில ஒரு பெரிய கல்லை எடுத்து வைத்தார்கள். அதற்கு காரணம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பரிசேயரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியர்களும் பிலாத்து என்கிற அந்த கவர்னர்கிட்ட போய் அவங்க சொன்னாங்க, அந்த எத்தன் ஏற்கனவே 3வது நாள் உயிர் தெழுவான் என்று சொல்லி இருந்தான். அது ஒருவேளை நாங்கள் அடக்கம் பண்ணி போன பின்பு அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு இவர் உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு செய்தியை உலகமெங்கும் சொல்லி மக்களை நம்பி மோசம் பண்ணுவார்கள். அதனால அந்த கல்லை எடுத்து இதை முத்திரை போட்டு பாதுகாக்க வேண்டும் என்று பிலாத்து விடத்துல கேட்பார்கள். பிலாத்து சொல்லுவார், உங்களிடத்திலேயே ஆள்கள் உண்டல்லவா, நீங்களே போய் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த யூத மத அந்த அதிகாரிகள், பாதுகாவலர்கள், அவர்கள் ரோம அதிகாரிகள் அல்ல, யூத மத அதிகாரிகள், அவர்களுக்கும் பாதுகாவலர்கள் உண்டு, அந்த ஆலயத்தை சுத்தி காக்கிறவர்கள். அதுல பலவான்களாகிய சிலரை கொண்டு வந்து அந்த கல்லை புரட்டி வைத்து அதுல முத்திரை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்லை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. இவர்கள் வந்திருக்கிறவர்கள், இயேசுவை பார்க்க வந்தவர்கள் 3 சகோதரிகள். இந்த பெண்களுக்கு இந்த பெரிய கல்லை உருட்டுவதற்கு அல்லது புரட்டி தள்ளுவதற்கு இவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போதுதான் 3வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். காரணம், 4வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இதுல இருந்துதான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்துல அந்த தடையை குறித்துதான் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்க்க வருகிறோம், இயேசுவிடத்துல தேடி வருகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி வருகிறோம். அன்றைக்கு இதே போல அந்த 3 சகோதரிகள் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள், இயேசுடைய கல்லறையின் அருகே வந்தார்கள். அவர்களுக்கும் அங்கு ஒரு பெரிய தடை இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள், இயேசுவை சந்திக்க முடியாத அளவுக்கு, இயேசுடைய பிரசன்னத்தை உணர முடியாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல தடைகள், அது பெரிய ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரை தேடி வருகிறோம், நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோம்,
தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை, கர்த்தருடைய பதில் வார்த்தை நமக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட நிலைகள்ல இந்த பெண்களை போலதான் நம்ம புலம்புகிறோம். யார் நமக்கு உதவி செய்வா, யார் நமக்காக கூட இருந்து ஜெபிப்பா, அல்லது எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்வதற்கு யார் முன்னே வருவார்கள், எந்த சபை முன்னே வரும், எந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிப்பார்கள், அல்லது யாருடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்று நாமும் இந்த பெண்களை போல இன்றைக்கு அந்த அந்த புலம்புகிற ஒரு அனுபவம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு. நாமும் இதே போலதான் ஆண்டவரிடத்துல வருகிறோம். பல தேவைகள் இருக்கிறது, பல காரியங்களிலோடு நம்ம ஓடுகிறோம். கிறிஸ்துவை அல்லாமல் நம்மளால எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் அவரை சந்திக்க வருகிறோம். ஜெபத்தின் மூலமாக வருகிறோம், உபவாசத்தின் மூலமாக வருகிறோம். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய காரியங்களுக்கு நீர் இடைப்பட்டு செயல்பட வேண்டும் என்று நாம் அவரிடத்துல வருகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பெண்களை போல, இந்த சகோதரிகளை போல இயேசுவை தேடி வருகிறோம். ஆனால் இயேசுவை தேடி வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடையை போல நமக்கும் பல தடைகள் உலகத்துல இருக்கின்றது. அந்த தடைகளை பாருங்க. அதுக்கு அடுத்தது 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இதுதான் இன்றைக்கு செய்தி. நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் இது. பாருங்க, அவர்கள் வந்து நின்றார்கள். சாதாரண நிலையில் நின்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அது அந்த கல் அந்த வாசலில் ஃபுல்லா அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. இவர்கள் சற்று ஏறிட்டு பார்க்கிறார்கள். அதாவது நம்ம ஒண்ணு எத்தி பார்க்கிறது மாதிரி. ஒரு சாதாரண நிலையில் இருந்தா சில காரியங்கள் தெரியாது. அதே நேரத்துல கொஞ்சம் இன்னும் உந்தி அல்லது நம்முடைய காலை அந்த இதுல இருந்து எத்தி பார்க்கிற சூழ்நிலையில் ஏறிட்டு பார்க்கும் போது அவர்கள் பார்த்தார்கள், அந்த கல் ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம வருகிறோம். நம்முடைய பார்வையில இயேசு கிறிஸ்துவிடத்துல சந்திப்பதற்கு பெரிய தடைகள் இருக்கிறதாக நாம புரிகிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் ஏற்கனவே இயேசுவை சந்திக்க வருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாதபடி எந்த தடையும் வைக்கவில்லை. அவர் ஏற்கனவே அந்த தடைகளை மாற்றி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல அவரை பார்க்க வேண்டும் என்று வந்த ஒரு காலத்திலும் ஒருவரையும் அவர் வந்து பார்க்காமலோ வேண்டாம் என்றோ சொல்லவில்லை. எந்த நபர் எப்போது, எந்த இரவோ காலையிலோ ராத்திரியிலோ, அவர் சாப்பிடுகிற வேளையிலோ, வனாந்தரத்தில் இருக்கிற நேரத்திலோ, பயணத்தில இருக்கிற நேரத்திலோ இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் நான் பார்க்க முடியாது என்று சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவர் நம்மை பார்க்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவர் இந்த பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து நம்ம ஒன்றுக்கு உதவாமல் சாபம், வியாதி, தரித்திரம், ஒன்றுமில்லாத பாவ சிந்தையினால நிரப்பப்பட்டு நரகத்துக்கும் சாத்தானுக்கும் மந்திரவாதங்களுக்கும் பாவத்துக்கும் அருவருப்புகளுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை தேடி வந்த பரலோகத்தின் தெய்வம் அவர். அவரை இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் அவரை பெஞ்சமின் பாஸ்டர் கேக்குന്നില്ല. அப்போ ஆண்டவராகிய அந்த அவரை நாம இதே போல பார்க்க வந்துடும். இங்கேயும் இந்த சகோதரிகள் பாருங்க, உயிரோடு இருக்கும் போது இயேசுவை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதுல எந்த நேரத்திலும் தடை இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தாயிற்று, அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இனி அவரை பார்க்கிறதுங்கிறது விசுவாசத்துல தேட வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு பைபிள்ல தந்திருக்கின்றார். நேரடியாக பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்துல வேதாகமத்துல
அவரை பார்க்க வந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தடைகள் எப்படி அவர்கள் பாருங்க கொஞ்சம் ஏறிட்டு பார்த்த போது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பாருங்க, அவர் கல்லறைக்குள் இருந்த போது கூட அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல தேவனாகவும் இருக்கிறபடியினாலே அவரை யார் தேடி வருவார்கள் என்பதை அவர் முன்னறிந்தபடியினால இவர்களுக்காகவே அந்த கல்லை ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை கொஞ்சம் இவர்கள் அங்கு கல்லறைக்குள்ள வருவதற்கு தக்கதான ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருந்தார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பல சூழ்நிலைகளில ஒற்றைப்படுத்தப்பட்டவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், எந்த ஒரு சூழலும் யாருடைய ஆதரவு இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ எந்த சூழ்நிலையும் எந்த விதமான பிரச்சனையின் மத்தியிலையும் இயேசு கிறிஸ்துவை நீ தேடி வரும்போது அவர் உனக்கு மறைந்து இருக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் சில சூழ்நிலைகள்ல ஆண்டவரை பார்க்க முடியவில்லையே என்று புலம்புகிறோம். அந்த புலம்பலை ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்துல தெளிவாக பேசுகிறார். நான் உனக்காகவே அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். நீ கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கிற ஒரு விசுவாசம் உனக்குள்ள இன்னும் வர்த்திக்கும்படியாக, கொஞ்சம் ஒரு இன்னும் வேத வசனத்திலே, பரிசுத்தத்திலே, தேவனை தேடுகிறதிலே, தேவனை அவரோடு கூட நெருங்குகிறதுல இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இதை செய்கிறார். பாருங்க, அதுவும் காரணம், இதை நான் பழைய ஏற்பாட்டில் இருந்து இந்த வேத பகுதியை புரிவதற்காக நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய மோசேயுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒரு செயலை இதுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு செய்தியில விளக்கும்படி விரும்புகிறேன். அதுக்காக நாம ஒரு வேத வசன பகுதியை திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்ளுகிறேன். அதுல ஒரு 2 வேத வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். புறப்பாடு 34வது அதிகாரம் 1-2 வேத வசனம். அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இது ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் மோசேயை அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அந்த வனாந்தரத்துல சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல இருக்கிறார்கள். 32வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ மலைக்கு மேல வா, நான் உனக்கு இந்த ஜனங்களுக்கு கற்பிக்க வேண்டிய போதனைகளை, கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், நியமங்கள் இவைகளை நான் உனக்கு தருவேன். நீ இவைகளை இந்த மக்களுக்கு சொல்லி இதன் அடிப்படையில இனி மக்களை நடத்த வேண்டும். இதுவரையிலும் விடுதலை கொண்டு வந்தது உண்மை. ஏன்னா இதுவரையிலும் ஒரு பிரமாணம் அந்த மக்களுக்கு இல்லை. இந்த தேவன் யார் என்பது அவர்களுக்கு சரியா தெரியாது. பரிசுத்தரா, இவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி பிரமாணம் என்று தெரியாது. அந்த எகிப்தில இருக்கும்போது எகிப்தில இருந்த மக்கள் எத்தனை விக்கிரகங்களை வணங்கி வந்தார்களோ அத்தனையும் இஸ்ரவேல் மக்களும் வணங்கி வந்தார்கள். இப்போ அங்க இருந்த தேவன் அந்த தெய்வங்கள் மேல நியாய தீர்ப்பின் மூலம் 10 வாதைகள் மூலம் அந்த எகிப்திய தெய்வங்கள் தெய்வம் அல்ல என்பதை நிரூபித்து இப்போது விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். வந்து இனி இந்த விடுதலை ஆக்கின தேவன் யார், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவருடைய குணம் என்ன, அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லவர், இதெல்லாம் அந்த பிரமாணங்கள்ல வெளிப்படுத்தி கொடுத்து இனி இந்த வேத வசனத்தின்படிதான் ஒரு தனி நபருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் கொண்டு போகிற அந்த தேசத்துல ஒரு ராஜா ஆட்சி செய்யணும்னா இந்த வேத வசனத்தின்படிதான் அதை ஆட்சி செய்ய வேண்டும். அதுபோல ஆராதனை முறைமைக்கு ஒத்த ஒரு லேவி கோத்திரத்தை பிரித்து எடுத்து ஆசாரியர்களை வைத்து அவர்களிடத்துல சொல்லுகிறாரு, நீங்க இனி இந்த வேத வசனத்தின்படிதான் என்னை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய மனம் போல எல்லாம் தேவனை ஆராதிக்க கூடாது. ஏன்னா தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை வேத புஸ்தகத்துல எழுதி தந்திருக்கிறார். இன்னைக்கு சபைகள்ல கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. மனம் போல வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆராதனை, அந்த ஆராதனைகள் கடைசி நாட்கள்ல மலிந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், வேத வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆராதனை, நீ தேவனை சேவிக்கிற காரியம், இந்த வசனத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தையும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். காரணம், அவருக்கு விருப்பமானதை
பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி தந்திருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆதாரம் பைபிள் மட்டுமே. ஏன்னா நாம தேவனை நேரடியாக பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவர் இரட்சகர் என்று இந்த பைபிள் தான் நமக்கு சொல்லி தந்தது. அவர் நமக்கு விடுதலை ஆக்குகிறவர் என்று இந்த வசனம் தான் நமக்கு சொல்லி தந்தது. அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை இந்த வசனம் தான் சொல்லி தருகிறது. இனி நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று இந்த வசனம் தான் நமக்கு சொல்லி தருகிறது. வேற எதுவும் நமக்கு ஆதாரம் இல்லை. இதுவே பிரமாணம், இதுவே நமக்கு கட்டளை. இதை ஆண்டவர் பாருங்க, ஏற்கனவே அந்த பிரமாணத்தை கொடுப்பதற்காக மலையில அங்கு அவர் 40 நாள் அங்க சாப்பிடாமலும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய பிரமாணத்தை வாங்குவதற்கு அங்கு இருந்த சூழ்நிலையில இங்கே அந்த சபையை ஆரோனுடைய கையிலும் அந்த ஊர் என்கிற அவர்களுடைய அந்த உறவினருடைய கையிலே கொடுத்து விட்டு போகிறார். இவர்கள் மோசே இறங்கி வருவதற்கு தாமதித்த போது ஒரு கன்றுக்குட்டியை செய்து இயேசு தேவனுக்கு எதிரான அந்த பாவத்தை செய்த சம்பவத்தை நீங்கள் 32வது அதிகாரத்துல வாசிப்பீர்கள். அப்போது மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த மக்கள் அங்கு கன்றுக்குட்டியை செய்து நான் அவர்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாக விட்டு விலகினார்கள். அவர்கள் வழுவி போகிற மக்கள், நான் அவர்களை ஒரு நிமிஷத்தில் அதம் பண்ணுவேன் என்று சொல்லி எச்சரித்த போது அந்த மலையில இருந்தே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீ உம்முடைய மகத்துவத்துக்கு என்ன செய்வீர் என்று பரிந்து பேசின போது ஊழியக்காரன் விசுவாசிகளுக்காக கரைந்து அழுது ஆண்டவரே என்று ஜெபித்த போது கர்த்தர் மனதுருகி நான் அழிக்க மாட்டேன் நீ போன்னு சொல்லி கீழே அனுப்புகிறார். அவரிடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த மலையில 2 கற்பலகைகளை செய்து அதுல உள்ளும் புறம்பும் அவருடைய 10 மெயின் அந்த பிரமாணத்தை எழுதி அவருடைய கையில கொடுத்து விட்டார். மோசே 2 கையிலும் 2 கற்பலகைகளை வைத்து வருகிறார். ஒரு பலகையில் 4 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது, இன்னொரு பலகையில் 6 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது. நியாய பிரமாணத்தில் மொத்தம் 613 கற்பனைகள் உண்டு. அதுல அந்த 10 பிரதான கற்பனைகள் உட்பட அந்த 613 கற்பனைகளில் 248 கற்பனைகள் செய் 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 என்று வரும். நீ இதை செய்யணும், அதை செய்ய வேணும், இப்படி செய்யணும்னே வரும். 365 கற்பனைகள் செய்யாதே, இது செய்யப்படாது, இது செய்யக்கூடாது. இது ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை விட்டு ஓடு, இதை விட்டு ஓடு, அதை தொடாதே, இதை தொடாதே, இதை செய்யாதே என்கிற பிரமாணம் வரும். இப்போ இந்த 10 கற்பனைகள்ல பாத்தீங்கன்னா அந்த 4 கற்பனைகள் ஒரு பலகையில எழுதப்பட்டிருந்த 4 பிரமாணங்கள் ஒரு மனுஷன் தேவனோடு கடைபிடிக்க வேண்டிய 4 கற்பனைகள். மீதம் இருந்த 6 கற்பனைகள் ஒன்றுல உள்ளும் புறம்பு எழுதி இருந்தது, மனுஷர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள். முதல்ல 4 தேவன் கடவுளோடு மனுஷன் தெய்வத்தோடு கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்கள். மீதம் இருக்கிற 6 நாம் ஒருவருக்கொருவர் கடைபிடிக்க வேண்டியது. பாருங்க, தேவனோடு அல்ல, நாம் அதிகம் மனிதர்களோடு அதிகமாக இடைப்படுகிறபடியால நாம் மனிதர்களோடு கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்கள் அதிகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே கடைபிடித்தார். அந்த 10 பிரமாணங்கள் அவர் சொன்ன நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன். இந்த உலகத்துல மோசையால கூட அதை நிறைவேற்ற முடியல. இயேசு கிறிஸ்து அப்படியே பாருங்க பாவிகளான மனிதர்களிடத்துல முடிவு பரிந்த அன்பு வைத்தது மட்டுமல்ல, முடிவு பரியந்தமா அன்பு வைத்தார். அது அந்த 10 பிரமாண கற்பனைகள்ல வரும். ஆச்சரியமான பிரமாணம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கற்பனைகளை ஆண்டவரே அந்த பலகைகளை செய்தார், அவரே எழுதினார், எழுதி கொடுத்தார் மோசைகிட்ட. மோசே வாங்கி கொண்டு கீழே வருகிற அந்த சம்பவத்தை நீங்கள் அதனுடைய யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில இருந்து படிக்கும் போது நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். 15 மற்றும் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 32, 15, 16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டிருந்தது. அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டிருந்தது. அந்த கற்பலகையை செய்தவர் கடவுள், தெய்வம். அதுல எழுதியதும் தெய்வம். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை மோசையிடத்துல கொடுக்கிறார். இது ஒரு ஆச்சரியம். இதுல ஒரு தெய்வீக ஆவிக்குரிய ஒரு செய்தி இருக்குது நமக்கு. இன்னைக்கு தேவனாலே மட்டும் நமக்கு தருகிற சில காரியங்கள் உண்டு. ஒன்று ஆத்தும ரட்சிப்பு.
பரிசுத்த வாழ்க்கை, இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாவல், சமாதானம், இப்படி தெய்வமாக மட்டும் தருகிற சில பொக்கிஷங்கள் இந்த மோசைக்கு கொடுத்தது போல விலையேற பெற்றதை இந்த உலகத்தாலேயோ, நம்மாலேயோ, நம்முடைய பணத்தாலேயோ, நம்முடைய தாய் தகப்பனாலேயோ, நாம பெற்றெடுத்த பிள்ளைகளாலேயோ, இந்த எந்த ஒரு சக்தியாலும் தர முடியாத அநேக பொக்கிஷங்களை இந்த மோசைக்கு கொடுத்தது போல ஆண்டவராகிய தெய்வம் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அது அவர் ஈவாக தருகிறார், இலவசமாக தருகிறார். அதுல அவரிடத்துல வருகிற எந்த ஒரு மனுஷனையும் வேண்டாம் தர மாட்டேன் என்று சொல்வதில்லை. இவ்விதமாக அந்த பிரமாணத்தை கொடுத்து மோசே கீழே இறங்கி வரும்போது வருகிற சம்பவம் என்னென்றால், கீழே மக்கள் பாவம் செய்து நிர்வாணிகளாக அந்த குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்து கொண்டு அவ்விதமான ஒரு அந்த கஞ்சு குட்டியை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த கற்பலகை செய்தவர் தெய்வம், அதுல எழுதியிருந்தது எழுத்து தெய்வம் எழுதினது. இந்த மோசைக்கு ஆண்டவர் இலவசமா கொடுத்து அனுப்புகிறார். இவன் கீழே வரும்போது மக்களுடைய அந்த நிலைமை வேறு அந்த நிர்வாணத்துல அஞ்சு குட்டியை விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த போது இவர் கோபத்தினால என்ன செய்தார் என்றால் அந்த பலகையை உடைத்து எரிந்து உடைத்து போட்டார். இதைத்தான் நாம் 34வது அதிகாரத்துல வாசித்த 1வது வசனத்துல ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார் மோசே கிட்ட. நான் இதை திரும்ப அந்த 34:1-2 ஒரு விஷயம் கூட வாசித்து விட்டு நான் உங்களுக்கு செய்தி கொள்ள வருகிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட. பாருங்க, நல்ல வார்த்தை. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடைத்து போட்ட, நான் உனக்கு தந்தேன், கற்பலகைகளை செய்து தந்தேன், அதுல எழுதி இருந்தேன். நான் அதை உனக்கு எந்த ஒரு கிரயமும் உன்கிட்ட கேட்கல, நான் உனக்கு இலவசமா தந்தேன். ஆனா நீ அதை உடைத்து போட்டாய். அந்த உடைத்து போட்டதை நீ 2 கற்பலகைகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நீ அவைகளை அந்த வார்த்தை அந்த இதை 2வது வசனத்துல அந்த கற்பலகைகளை செய்து விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அந்த மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்துல வந்து நில். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பு 1400 வாக்குலதான் இந்த சம்பவம் நடக்குது. இன்றையிலிருந்து 3600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு மலை வனாந்திரத்தில இவர்கள் இருக்கிறார்கள். தேவன் மலையில கற்பலகையை கொடுத்தார், அதுல எழுதி இருந்தார். மோசேக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால தேவன் கொடுத்ததை உடைத்து போட்டார். இப்போ அவர் சொல்றார், நீ உடைத்ததை நீதான் சரி பண்ணும். அதுக்கு அவர் வனாந்திரத்துல நான் என்ன அளவுல 2 பலகைகளை செய்து தந்திருந்தேனோ அதே போல 2 பலகை நீ செய்யும். இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு கல்லு இது மாதிரி நம்ம ஒரு கல்லை அறுத்து மார்பிளாகவோ கிரைனைட்டாகவோ எப்படிப்பட்ட சைஸ்ல வேணாலும் அழகா பாலிஷ் பண்ணி செய்வது ரொம்ப ஈஸி. அன்றைக்கு சுமார் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு வனாந்தரத்துல எந்த டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்துல மோசே இந்த 2 பலகைகளை செய்வதற்கு என்ன பாடுபட்டிருப்பார் சற்று யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த பலகைகளை அவர் செய்கிறது மட்டுமில்லை, தேவன் கொடுத்த அளவின்படி இருக்க வேண்டும், அதே கனத்துல இருக்க வேண்டும், அதே கலர்ல இருக்க வேண்டும், அதே தன்மையில இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலகை நீ செய்கிறது மட்டுமல்ல, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏற வேண்டும். அவர் முதலாவது அங்க மலையில மேல கொடுத்து கீழே கொண்டு வந்தார். ஒரு மலையில இருந்து ஒரு பொருளை கீழே கொண்டு வருவது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மலையில ஏறி பாருங்க,
எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தெரியுமா அது? அததான் சொல்ல, நீ மலையில ஏறி வா, ஏறி மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில். இப்போ இதுல இருந்துதான் பாருங்க, மோசே இதை உடைப்பதற்கு காரணம் கோபம். மலை உச்சி என்கிறது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், முழுவதும் பாவிகளா இருந்தோம். ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த செயலை அதை கேள்விப்பட்டோம், அதை விசுவாசித்தோம், அறிந்து கொண்டோம், அதை ஏற்றுக்கொண்டோம். அப்போது இயேசுவிடத்துல வந்து நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து, நம்முடைய பாவத்தின் தண்டனையாகிய நித்திய நரக ஆக்கினையை உணர்ந்து ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், என்னை ஏற்றுக்கொள்ளும்பா, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும் என்று ஒரு பாவியான ஒரு மனுஷன் அவனையும் தேவனையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அந்த சிறு ஜெபத்தை செய்யும் போது அவர் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார், நமக்கு ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயரை எழுதுகிறார், தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற தேவ ஆலயமாக பைபிள் சொல்லுகிறது. எத்தனையோ மேன்மைகளை நமக்கு தந்து ஒரு கேள்வி கேட்காமல் மோசே இடத்துல எப்படி அந்த பிரமாணத்தை கொடுத்தாரோ, அது விலையேற பெற்றதா இருந்ததோ, அதே போல ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரையும் கிருபைகளையும் வரங்களையும் பரிசுத்தத்தையும் தேவன் இலவசமாக தந்தார். ஆனால் இதே போலதான் தெய்வம் தந்த அநேக ஆசீர்வாதங்களை மோசே உடைத்து போட்டது போல நாம் இன்றைக்கு உடைத்து போட்டுக் கொண்டிருக்கின்றோம். மோசேக்கு உடைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? மலையில நிற்கும் போது தேவனும் அவருக்கும் இடையில மட்டும்தான், அங்கு வேற எதுவும் இல்லை. அங்கு மகிமையான இடம், பரிசுத்தமான இடம், அங்கு தேவன் மற்றும் தூதர்களும் வாசம் பண்ணின இடம். இங்கு மலையிலிருந்து கீழே வரும்போது பாவம் நிறைந்த மக்களால் நிரம்பி இருக்கிற இடம். அந்த சூழ்நிலையை பார்த்து அவருக்கு கோபம் வந்தது. இப்ப இந்த உலகம் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம் சபை கூடி வருகிறோம், அது ஒரு மலை மேல் நிற்கிற அனுபவம். உபவாச ஜபங்கள், தனிப்பட்ட ஜபம், வேத தியானம், பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் தேவனை தியானிக்கும் போது அது மலை மேல் நிற்கிற ஒரு அனுபவம். நாம் அதை முடித்து இந்த கீழே பாளையத்தில இந்த உலகத்துல இருக்கிற மக்களோடு கூட நெருங்கி வரும்போது இந்த உலக மக்கள் நம்மை கோபப்படுத்துகிற, நமக்கு எதிராக செயல்படுகிற, பரிசுத்தத்துக்கு எதிராகத்தான், ஏன் நம்முடைய வீடுகளில கூட இருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள். அதனால தேவன் தந்த கிருபைகளை நமக்கு உடைப்பதற்கு அனுமதி இல்லை. ரொம்ப கவனம். மோசே இடத்துல கொடுத்தது, கற்பனையை கொடுத்தது தெய்வம், அவர் அதை பாதுகாத்து கொடுத்தார். அவருக்கு கோபம் வந்ததினால அதை உடைப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை, அவர் அதை உடைத்தார். அதே நேரத்துல தேவன் சொன்னார், நீ உடைத்து போட்ட கற்பனையை செய்து கொண்டு மேலவா. இன்றைக்கும் நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மை ரட்சித்த நேரத்துல நம்மை பரிசுத்தப்படுத்தி இருந்தார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்த நம்முடைய ஜெப அந்த அனுபவங்களை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். வேத வாசிப்பையும் தேவனை தியானிக்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற அந்த அன்பு, நேசம், அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரதிஷ்டை, ஒரு வைராக்கியம், ஒரு சின்ன காரியம் கூட உலகத்துல ஒரு சிறு பாவம் கூட வராத அளவுக்கு நம்முடைய சிந்தைகள், இருதயம், ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம் பாதுகாக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. காரணம், அதை உருவாக்கி தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது விலையேற பெற்றது. இந்த உலகத்தினால நாம் சம்பாதிக்க முடியாத ஒரு அனுபவம். அதே போல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், ஊழியத்துக்கு அப்படியே எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சர்ச் பாஸ்டர் சொல்லும் போது முதல்ல வந்து நிற்போம். அது போல ஒரு சுவிசேஷ ஊழியம், அவுட்ரீச் போகணுமா, நாம முதல்ல வருவோம். சபை யோகத்துக்கு சர்ச்சு கூடி வரும்போது ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிற்போம். எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முன்கணனை கொடுத்தோம். எல்லாவற்றிலையும் நம்ம அதுல உண்மையாக இருந்தோம். பைபிள் படிக்காமல் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஜெபம் பண்ணாமல் நம்மால உயிரோடு இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இதெல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சீனாய் மலையில மோசேக்கு இருந்தது போல ஒரு மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்தார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, அன்றைக்கு இருந்த அனுபவத்திலிருந்து
எத்தனை காரியங்களை நாம் இன்று உடைத்து போட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்காக, பண வேலை வாய்ப்புகளுக்காக, அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் நமக்குள்ள வந்தபடியினால, இப்படிப்பட்ட பல காரியங்களினால தேவன் நமக்கு தந்த அந்த விலையேற பெற்றதை உடைத்து போட்டிருக்கின்றோம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீ உடைத்து போட்ட அனுபவத்தில் அந்த சகோதரிகள் கல்லறைக்கு முன்பு வந்து அப்படியே சாதாரண நிலையில் நின்று நீ இயேசு கிறிஸ்துவை தேடும் போது அது உனக்கு பெரிய தடை போலதான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த கூடுகையில் இருக்கிறவர்கள் சத்தத்தை கேட்கிற உன்னிடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நீ உடைத்து போட்டவைகளை நீ சரிப்படுத்து. உனக்காக நான் எந்த ஒரு பிரச்சனையும் தடையாக வைக்கவில்லை. நீ தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை தேவன் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உடனே கிடைக்காமல் கொஞ்சம் சுற்றி போக பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னும் அது தாமதம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது தடை அல்ல, அது ஒரு பிரச்சனை. நீ என்னை அறிகிற அறிவுக்காக இன்னும் என்னிடத்துல பழைய பிரதிஷ்டையை புதுப்பிக்கும்படியாக இன்னும் நீ என்னோடு கூட சேர்ந்து நீ என்னுடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட நான் உனக்கு கிருபைகளை தந்தேன், வரங்களை தந்தேன். ஆரம்ப காலத்துல இருந்த எத்தனை கிருபைகளை உடைத்து போட்டீங்க பாருங்களேன். முன்னாடி நாட்கள்ல இரவு தனி ஜெபம், எத்தனை மணி நேரம் எழும்பி இருந்து ஜெபிப்போம். எவ்வளவு ஜெபித்தாலும் ஆசை தீராது. எத்தனை வேதம் வாசித்தாலும் ஆசை தீராது. எத்தனை நம்ம ஆண்டவரை நேசி அன்பு கூர்ந்து அவருக்கு என்னென்ன காரியங்கள்ல இன்னும் பிரியப்படுத்தலாம் என்கிற எண்ணத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கோ எப்படிப்பட்ட தனி ஜெபம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியில எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நிரம்பி நம்ம வாழுகிறோம். வேத வசனத்தை தியானித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பிரியமாக எத்தனை பேர் நம்ம அந்த ஆதி அனுபவத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் உடைத்து போட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்க வந்திருக்கிறாய், உன்னுடைய காரியத்துக்காக செபிக்கிறாய். நீ எதை உடைத்து போட்டியோ நான் உனக்கு தந்த கிருபைகளை நீ திரும்பவும் எடுத்துக்கொள். அதை எடுத்துக்கொள்வது மோசையை போல. அது பாருங்க, சில நேரம் நம்ம இழக்கிறது ஈஸியா இழந்துருவோம். அடுத்த கிருபையால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் என்கிற மலையில நாம் ஏறி வர வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருந்து நேரத்தை ஒதுக்கி வேதத்தை தியானித்து பாவங்களை அறிக்கை பண்ணி திரும்பவும் அந்த கற்பலகையை செய்கிறது போல உள்ள ஒரு கடினமான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் சில வேளை நம்மை நடத்துவார். அவர் நடத்தி சொல்லுகிறார், நீ மலையில அதை ஆயத்தப்படுத்தி வா, என்னை சந்திப்பதற்கு அங்க ஒரு தடையும் இல்லை. நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு சிறு நன்மைகளுக்காக அல்ல, நன்மைகளுக்காக கர்த்தரை தேடி வராதீர்கள். இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஜெபத்துல தேடி வருவோம், வேத வாசிப்புல தேடி வருவோம், சபை கூடுதல தேடி வருவோம். இயேசுவை நீ சந்திக்கிற ஒரு கிருபையை நீ பற்றி கொண்டால் உனக்கு வாழ்க்கையில எதுவும் குறைவு வராது. கர்த்தர் உன்னை, ஏனென்றால் உனக்காக தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தருளினவர். அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8வது அதிகாரத்துல பவுலடிகளார் அதை சொல்லுகின்றார். ஆகையால் என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்கள் முன்னாடி ஊழியம் செய்தீர்களா? இன்னும் அதிகமாக செய்யுங்கள். உன்னை அந்த தேசத்துல கொண்டு போன ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அழிப்பதற்கு கொண்டு போகவில்லை. கர்த்தர் உன்னை வாழ வைக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். அதுல வைக்க வேண்டிய நீ காரியம், கர்த்தரிடத்துல நீ உடைத்து போட்ட ஏதாவது அனுபவங்கள் இருக்கும் என்றால், முன்னாடி ஜெபம்னா பரிசுத்தாவின் நிறைவென்றால் அப்படி சரளமா வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது உடைந்து போயிடுச்சு. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. வேதம் வாசித்தா நமக்கு அந்த வாசிக்கிறது இருதயத்துல அந்த வசனம் உள்ள இல்ல. உலகத்தினுடைய காரியங்கள் இறைக்கிறதுனால வேத வசனத்தை தியானிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட தேவ மேன்மையை உடைத்து போட்டிருந்தால் அதை சரிப்படுத்தி உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, வேத தியானத்தோடு, காத்திருக்கிற அனுபவத்தோடு, பாவ அறிக்கையோடு இயேசு கிறிஸ்துவாகி அந்த மலையின் மேலே ஏறி வருவோம். கர்த்தர் அங்கு உங்களுக்காக ஏற்கனவே அந்த கல் தடையாக இருக்கிறது என்று சொன்ன வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தடை தடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறியே, அல்ல, இயேசு அதை உனக்காக ஏற்கனவே மாற்றி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை அனுபவித்து அந்த தூர தேசத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த வேத வசனங்களின்படி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனங்களுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய இந்த வேத வசனத்திலே நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வேத வசன பகுதியை நான் வாசித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 15, 16வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து
நான் இந்த வேத பகுதி இன்றைக்கு இந்த இடத்தை நிறைவு செய்கிறேன். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14, 15, 16. நான் அதை வாசிக்கின்றேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நீ இன்றைக்கு ஒருவேளை கொஞ்சம் பரிசுத்தத்துல குறைந்திருக்கலாம், விசுவாசத்துல குறைந்திருக்கலாம், வேத வாசிப்புல குறைந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு சோதனை என்று பைபிள் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் அதான் நம்முடைய பலவீனங்கள் இதெல்லாம். ஆண்டவர் தந்த நன்மைகளை பலவீனத்தின நம்முடைய சரீரம் பலவீனமாகும், மாம்சம் பலவீனமானது என்று பைபிள் சொல்லுது. இதுல நாம் குறைவுபடுகிறது சகஜம். யாக்கோபு சொல்லுகிறார், சகோதரரே நாம் அநேக விஷயங்களில தவறுகிறோம். இது உண்மை. நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். ஆனா ஆண்டவர் இதை அறிகிறார். ஏன்னா அவர் இந்த பாதையில கடந்து போனவர். அவருக்கு நீ எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறங்கிறது அவருக்கு தெரியும். நீ உன்னுடைய பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரியும். என்னை கேட்கிற தேவ ஜனமே, அடுத்தது 16வது வசனத்துல வாசிக்கின்ற, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அன்று மோசே போன அதே சக்கீனா மகிமையை கண்ட அதே இடத்துல தெய்வம் மகிமை நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீ இயேசுவை கண்டுகொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கை, ஜெபம், வேத தியானம், ஒரு பரிசுத்தம் இருக்கும் என்றால் உனக்கு வாழ்க்கையில இந்த உலகத்துல எதுவும் தடையா இருக்காது. இயேசுவை சந்திப்போம். எல்லா நன்மைகளினால் நிரப்பப்படுங்கள். அங்க இருக்கிற அந்த கனடா தேசத்துல அந்த சபை கூடி வருகிற அந்த பாஸ்டர் குடும்பம், விசுவாச மக்கள், இந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியை லீட் பண்றவர்கள், கோஆர்டினேட் பண்றவர்கள், அத்தனை பேரையும் மேலும் தேவ கிருபை பரிபூர்ணமாக இருந்து அங்கே உங்களை வாழ வைப்பாராக. நீங்கள் நன்றாயிருக்கும்படி வாழ்த்தி இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.